6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ளபுச்சி வெட்டர்வா வெல்கம் எல்லாம் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. யாரெல்லாம் திராவிடர்? என்ன கேட்டியல்ல யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? என்ன இது என்ன மச்சான் இருக்கு? இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. நீங்க அத பாத்தீங்களா? உள்ள நிறைய பைத்தி வாய செம காமெடியா இருக்கு. நீங்க எல்லாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே? என்கிட்டே வா, பிச்சு போடுவோம். வீட்டுக்கு போன் பண்றேன். மூர்த்தி, களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காலனி தெரு சத்தியமூர்த்தி, ராமூர்த்தி எல்லாம் புளுத்தியா கொண்டாந்து விட்டுக்கிட்டு பறிச்சா. கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி இவெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லிருக்கலாம். நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேட்கிறேன். ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக 1.5 ஆண்டுகள் கழித்து 26 மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும் போது உங்களுக்கு தெரியும். இவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எம்புட்டு நடிக்க வேண்டியிருக்கு. ஆனா 25 ஓட்டு கன்ஃபார்ம்டா. எடுக்கிறது பிச்சை, ஏற நினைக்கிறது பல்லாக்கு. உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும், ஐயோ எல்லாரும் போறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா? மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. 1000 மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்துல வேலை செய்யறேன்னா காரணம் அப்பா ஒரு பெருமிச்சு இருக்கும்ல, அப்பாடா அப்படின்னு. அப்பாடா அப்பானா அம்மாவோட புருஷன். அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா 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 அப்பாடா. என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில குப்பைகள் பிசிறுகள் அங்கங்கே இருக்கு. எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடையது. ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். யாருக்காவது இந்த மேடையில நான் நின்று பேசக்கூடிய காளியம்மாள் குப்பைகள் பிசிறுகள் என்று தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கே தெரியாது. குப்பைகள் பிசிறுகள் இது எனக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ். உலகத்திலே இப்படி ஒரு கொடுமை இருக்காதுங்க. இப்படி ஒரு கொடுமை இருக்காது. ஒரு மனிதனுக்கு குப்பைகள் பிசிறுகள் என்று சான்றளிப்பது எவ்வளவு அபத்தமா? அப்படித்தான் குப்பைகள் பிசிறுகள் என்ற சான்றிதழை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாங்கள் யாரையா இந்த உலகத்துல யார்? குப்பைகள் பிசிறுகள் நாங்கள் கோட்பாடுகளாக தொல்காப்பியம் வரையறுக்கப்பட்ட காலத்தில் இருந்து குப்பைகள் பிசிறுகள் நாங்கள் குப்பைகள் பிசிறுகள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் பாண்டிய நிலத்தினுடைய குப்பைகள் பிசிறுகள் என்று எங்களுக்கே தெரியாது. திராவிடம் என்பது எங்கள் மரபினம். திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? वो तो मूल भारतीय थे, आप बाहर से आए हैं. ये आर्यन जितने भी है वो बाहर से आए. हम तो मूल भारतीय इस देश में रहने वाले लोग हैं. हम भागने वाले नहीं हैं. इस देश को बचाने वाले लोग हैं. इस देश को रक्षण करने वाले लोग. हम 5000 साल मार खा. நேத்து வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்றா. ஏன் நம்ம ஐயா மோடியே உருவரா பேச்சு வராரு? அதான் வெறியா வருதுல. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். நான் யாருன்னு நான் தான் நம்பி சொல்லுவேன்.
பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமா, நான் பைத்தியக்கார பையன் நான் தான் சொல்லுவேன். சொல்லு. நீங்க திராவிடர், நீங்க ஏய் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. ஏய் பிலிக்ஸ் தேவையில்லாத பண்ணிக்கிருக்க, போயிடுறா தம்பி, போயிரு. டேய் அங்கிட்டு போய் பண்றா, நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. என் பேரு கருப்பண்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். நீங்க சொல்றது பேர் இல்லடா. அதான் இது, அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடமா கொட்டுமுடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமா நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். நக்கி சாப்பிட நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. சொல்லே கால்டு வெள்ளை சொல்றான், நான் மனுசுருமிதில இருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுருமிதி யாரோட நூல்? பிரச்சனை வந்து பிளவு, மனிதர்மம், நால்வர்ணன் உருவாக்குனது யாருங்கிறதா உங்க பிரச்சனை. இப்ப நீங்க நீங்களே ரொம்ப நீங்க சொன்ன உருவாக்குனத நான் மறுக்கல. இப்ப நானே 4 வர்ணாசிரம தர்மத்தை படைச்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது. இனி நானே நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுன்னு அடுத்த வரியிலும் சொல்லிடுறாரு. கருத புடிச்சு முடுக்கல மாதிரிடா சிக்கிட்டு. நீங்க வந்து சொன்னீங்க, நம்ம தகப்பை நம்ம ரத்தத்தை இருந்தவங்களா இருக்கணும், நம்ம தலைவன் நம்ம இனத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு சொல்லும் போது, நம்ம இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பவர்கள் வராங்களான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பாக்கணும். ஆனா தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் வரமாட்டாங்க. ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்களை நம்ம இனம்ங்கிற வரையறைக்குள்ள வைக்கிறீங்க. வரத்தானே செய்யறாங்க. தமிழ் தானே அவங்க சொல்றேன்னா பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நேசித்து நிக்கிறதா மாண்பு. அப்ப அதனால அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பேன்? எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம், பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? ஆனா தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் வரமாட்டாங்க. ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்களை நம்ம இனம்ங்கிற வரையறைக்குள்ள வைக்கிறீங்க. வரத்தானே செய்யறாங்க. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா? திருவரங்கம் தொகுதியை சார்ந்த செல்வலட்சுமி. மைக்கெல்லாம் எப்படி கேட்க முடியும்? பயம் என்பது நம் பரம்பரைக்கே இருக்க கூடாது. ஏன்டா அழுகுற? அது என்ன அழுகிறது? அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு அறவே இருக்க கூடாது. என்ன புளியை முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தினி இல்லையா? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி வாரிசு இல்லையா? ஆமா, இதோ இருக்காரு, இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறவாங்க. வேலு நாச்சியார் பேரனும் பேத்திகளுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கலாம்? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. துணிஞ்சு பேசுப்பா, அப்படி கிட்ட வச்சுக்க, 2 கிட்ட வச்சுக்க. காரணம் கேட்காத அரசியல் நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். கிட்ட சொல்லு. இப்போ கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள், அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்கல்ல, இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறீங்களா? செய்தியில எல்லாம் வந்துட்டு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையுமா? குறையும் நீங்க நினைக்கிறீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ கட்சியில இருந்து இவர்கள் வேண்டாம், இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களா போறார்கள். நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம், அனுப்பியிருக்கோம்.
இப்ப வெளியில போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ள இருந்து கொண்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். தெரியுதுல பொத்தி போ. உள்ள இருந்து துரோகியா இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் என்றுதான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. இப்ப வெளியில போயிருக்க யாரும் 24 தேர்தலில் வேலை செய்யல. இப்ப வெளியில போயிருக்க யாரும் 24 தேர்தலில் வேலை செய்யல. அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில, ஏறித்தான் இருக்கும், வளர்ந்துதான் இருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலான்னு வந்து பாரு. அதனால முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்றுதான் அதை சொல்லணும். பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். எருமை மாடு மாதிரி இருக்கணும். எது நடக்கணுமோ அது தானா நடக்கும். இது கூட தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன்